ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதிகமா ஒரு ஏரியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பூம் ஆகும். அதுவும் உங்களுக்கு மெட்ரோவா இருக்கட்டும், பைபாஸா இருக்கட்டும், ரிங் ரோடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு லேண்ட் டெவலப் ஆகாதா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் சென்னையில எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழக்கூடியதா இருக்கும் யாருக்கு தெரியும். நாளைக்கு ரெட் ஹில்ஸை மையப்படுத்தி ஒரு புதிய ஏரியா கூட உருவாகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ரெட் ஹில்ஸ்ல சராசரி ஒரு 3500 ரூபா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லேண்டுக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்குலாம். முன்னாடி எல்லாம் 1000, 1200, 1300 இந்த மாதிரி இப்போ பெரியபாளையத்துல லேண்டோட விலை என்னவோ அதுதான் ரெட் ஹில்ஸ்ல இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு பாப்புலேஷன் இங்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சரி, இது மெட்ரோ முடிஞ்சிருச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இது ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப அதிகமாகும் போது அங்க இடமே வாங்க முடியாது. எப்படி இன்னைக்கு தாம்பரத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேணா குடுவாஞ்சேரி தள்ளி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி கிளாம்பாக்கம் பேக் சைட்ஸ் எல்லாம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இங்க மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா லேண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் கூட. உங்களுக்கு மாதாவரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஹப், ரெட் ஹில்ஸ்லேயே ஃபுல் இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் பிளஸ் ரெசிடென்சியல் எப்படின்னு இருந்தால் அது ஒரு டாப்பஸ்ட் சிட்டியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை.